ஹாய் ஹலோடா. ஒரு ரெக்வெஸ்ட் வந்திருக்குடா. ரொம்ப நாளாக கேட்குறாங்க. எனக்கு அது எப்படி கேட்குறதுன்னு தெரியல. டேக்குக்கு ஒரு ஒன் ஷாட் போடுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆர்மீஸ் நான் அது பண்ணலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. நியூஸில் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் கூட. டேக்குக்கு விட ஒரு சோஜோன் அப்படின்ட்டு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கல்ல. நியூஸ் பார்ப்பீங்கள்ல நீங்களும்? ஓகேடா, என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நியூ எஃப்எஃப் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ டயாங்கே எஃப்எஃப் ஒன் ஷாட் போடுற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. நம்ம ஜங்குக்காவுக்கு போடுறதே இல்லை. என்னான்னு தெரில, ஜங்குக்கு எனக்கு வீடியோவே ஒழுங்காகவே வரமாட்டுது. அதான் ஒரு லெஸ்ட்டோட ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அவருக்கு ஆரம்பிக்க போகிறேன். நேம் வந்து மை லெஸ்ட் அப்சர்ஷன்ரா. ஓகே, வாங்க எஃப்எஃப்ல போகலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜேகே தாண்டா ஒரு பொண்ணு கூட இன்டிமேட்டாக இருக்கார். அந்த பொண்ணு செம்மையாக என்ஜாய் பண்ணுது. ஜேகேவே ஒரு மாதிரி பச்சைக்கண்டு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்குது. அவருடைய சிக்ஸ் பேக்கு, கை ஃபுல் டாட்டூஸ், லிப் பியர்சிங், ஒரு மாதிரி செம்ம ஹார்டாக இருக்கார். அந்த பொண்ணு தாண்டா ஜேகேவோட சிக்ஸ் பேக்கே ஒரு மாதிரி ரப் பண்ணுது. அப்போ ஜேகேவும் அந்த பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணும் என்ன பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணும். அவரும் ஒரு மாதிரி நாட்டியாக அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சிட்டு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அந்த பொண்ணு மேலேருந்து எந்திரிக்கிறாரா. அந்த பொண்ணும் பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போ அவர் என்னான்னு கேட்குற மாதிரி கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு தாண்டா, அகெயின் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா ஜேகே அவங்க கூட. அப்போ அவர் டோரை தாண்டா காட்டுறாரு, வெளியில் போ அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஜேகே அவர் ஃபர்ஸ்ட் எடுத்து காசை தாண்டா அந்த பொண்ணுகிட்ட தூக்கி போடுறாரு. ஜேகே வெளில போ. அவரும் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறாரு. இந்த பொண்ணும் கிடைக்கல, பட் அகெயின் ஒன்று சான்ஸ் கிடைச்சா உன்னை விட மாட்டேன் ஜேகே அப்படின்ட்டு அந்த பொண்ணு காசு எடுத்துகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவளும் போயிடுறாடா. இந்த சைடு ஜேகே தான். அவரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் அங்கேயே கபோர்டில் இருக்குன்னா அதை எடுத்து மாட்டிட்டு அவரும் ஆஃபீஸ்க்குள்ளே வந்துடுறாரு. ஏன்னா அது ஆஃபீஸ்க்குள்ளே தாண்டா ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கும். ஜேகேவோட அசிஸ்டண்ட்டும் வெளியில் தான் இருந்திருப்பாரு. அந்த பொண்ணு போகிறதே பார்க்குறாரு. எப்போ தான் இது நிற்குமோ அப்படின்ட்டு ஜேகே தாண்டா அவரோட அசிஸ்டண்ட்க்கு கால் பண்ணி உள்ளே வர சொல்கிறாரு. ஜேகேவோட அசிஸ்டண்ட் தாண்டா அவர் ஒரு மாதிரி டென்ஷனோடு உள்ளே வர்றாரு. ஆனால் ஜேகே கூலாக அவருடைய சேரில் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த மனுஷனுக்கு மட்டும் எப்படி தான் கூலாக இருக்க முடியுதோ. அங்கே இவருக்காண்டி எவ்வளோ பேர் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜேகே அவரோட அசிஸ்டண்ட்டை பார்க்குறாரா. அவர் மூஞ்சில் அவ்வளோ ஒரு பதட்டம், பயம் அப்படி இருக்குது. என்னாச்சு சார்? ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆச்சு சார். அங்கே ஆல்ரெடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்மளுக்காண்டி தான் ஃபோன் பண்ணுறாங்க. அவரும் அந்த சேரை விட்டு எழுந்திரிச்சு தாண்டா ஒரு ஃபைல் எடுத்து அவருடைய அசிஸ்டண்ட் மேலே தூக்கி போடுறாரு. அவரும் கேட்ச் பண்ணிவிட்டு ஜேகே பின்னாடியே வர்றாரா. அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் தாண்டா நிறையா பேர் நம்ம ஜேகேவே ஒரு மாதிரி வச்சக்கன்னு வாங்காமல் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்டுக்காமல் மாசாக லிஃப்ட்டுக்குள்ளேயும் போகிறாரு. லிஃப்ட்டும் ஓப்பன் ஆகுதுடா. ஜேகேவோட அசிஸ்டண்ட் தான். அவரும் கார் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பின்னாடி ஜேகே தாண்டா ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இங்கே அசிஸ்டண்ட் தானே அவரும் டைமை பார்த்துக்கிட்டே ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ காரும் ஸ்டாப் ஆகுதுன்னா ஜேகே தான் அவர் கோட்டில் ஒரு மாதிரி நீட் பண்ணிவிட்டு ஒரு கூலிங் கிளாஸை மாஸாக போட்டுக்கிட்டு கீழே இறங்குறாரா. ஜேகே இப்போ எங்கே போகிறாருன்னா மாடல் டிசைன் ஆடிஷன் தானே நடக்குது. அதுக்கு தாண்டா ஜேகே போகிறாங்க. அங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க. ஜேகேவும் அவரோட ஷீட்டில் போய் உட்காராரு. அவர் பக்கத்தில் வந்து அசிஸ்டண்ட் நிற்கிறாரா. அந்த டிசைனுக்கான ஆடிஷனும் நடக்குதுடா. ஒரு கம்பெனி அவங்களோட டிசைனை காட்டுறாங்க, ஒரு பொண்ணை வச்சு மாடல் மாதிரி. ஜேகே மாடல் பண்ண அவங்களுடைய ப்ராடக்டோட டிசைன் தாண்டா ஒரு ஃபேமஸான ஆக்டர் வந்து அந்த டிசைனை வேர் பண்ணிட்டு வந்து வாக் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்கடா. லாஸ்ட்டாக ஒரு வாக் போகிறாங்க. அப்படியே ஸ்டாப் ஆகி அங்கேயே நிற்கிறாங்கடா. ஃபைனல் டேட் த சஜஸ் த டாப் 10 டிசைன் த வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அங்கே இருக்கிற கம்பெனிக்கு ஒரு கம்பெனியோட நேம் சொல்கிறாங்க. டாப் 10ல் இருக்காங்க, டாப் 9ல் இருக்காங்க அப்படின்ட்டு. இப்படியே ஒரு 3ல் வருது. மற்ற கம்பெனிலாம் ஒரு மாதிரி வெயிட் பண்ணுறாங்கடா, யார் டாப் ஃபர்ஸ்ட்டில் இருப்பா அப்படின்ட்டு. இப்போ அப்படியே 2,
த வின்னர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அப்போ யார் இந்த தடவை ஃபஸ்ட்டாக வருவா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஈகராக வெயிட் பண்ணுறாங்கடா. த வேர்ல்ட் டாப் ஒன் டிசைன் ஆர் த அவார்ட் த ஜியான் ஜங்குக். ஏன்னா இந்த 10 இயர்ஸாக ஜியானுடைய கம்பெனி தான் டாப் 1ல் இருக்குது. இப்போயும் அவர் தான் டாப்பில் இருக்கார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி கெத்தாக உட்காந்துருப்பாரு. அவரும் அந்த சீட்லேருந்து எந்திரிச்சு அந்த ஸ்டேஜுக்கு தாண்டா போகிறாரு. பின்னாடியே அவரோட பிஏவும் போகிறாரு. ஏன்னா ஆல்ரெடி ஜேகேக்கு தெரியுது நம்மளுக்கு தான் வரும் அப்படின்ட்டு. ஆனால் பிஏ தாண்டா ஒரு மாதிரி பயத்திலே இருப்பார். இந்த 10 இயர்ஸாக இருந்தாலும் என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயத்திலே இருப்பார். அவரும் அந்த அவார்டை வாங்கிட்டு கீழே தாண்டா வராரு. மற்ற கம்பெனிஸ்க்கெலாம் செம்ம காண்டாகுது ஜியான் கம்பெனி வின் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இந்த 10 இயர்ஸாக அவரால் யாருமே அவர் பக்கத்துலேயே போயிருந்திருக்க முடியாது. எல்லா மாடல்ஸ்க்காக இருக்கட்டும், கேபாப் சிங்கர் எல்லாத்துக்குமே ஜியான் கம்பெனிலேருந்து தானே அந்த டிசைன் ட்ரெஸ் ஆர்டர் போகும். ஆர்டரும் கொடுப்பாங்க. அதனாலே மற்ற கம்பெனிஸ்க்கெலாம் செம்ம கோவம் வரும் இந்த ஜியான் கம்பெனியை பார்த்தா. அவருக்கும் அந்த அவார்ட் கொடுக்குறாங்க. ஜேகேவும் அதை வாங்குறாரா. அப்போ கீழே இருந்த நியூஸ்காரங்களாம் ஒரு மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களால் மட்டும் எப்படி இந்த 10 இயர்ஸாக டாப் 1ல் இருக்க முடியுது அப்படின்ட்டு. ஜேகேவும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அவர் தாண்டா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி டைம் ஆகுது. அவரும் கீழே வர்றாரு. கொஞ்சம் சின்ன பார்ட்டி மாதிரி நடக்குதுடா. இந்த மாதிரி டாப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அங்கேயும் செம்மையாக ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகேவும் ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு சேரில் தாண்டா ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. அசிஸ்டண்ட்டும் பின்னாடியே நிற்கிறாரு. இப்போ ஒரு லேடி தாண்டா ஜேகே பக்கத்தில் நின்றுட்டு ஹாய் ஜேகே சொல்லுது. ஜேகேவும் அந்த பொண்ணை ஒரு மாதிரி டாப் டு பாட்டும் பார்த்துட்டு அப்படின்றாரு. அவனோட டிசைன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. உங்கள் கம்பெனியில் இருக்க ஒர்க்கர்ஸ்லாம் செம்ம ப்ரில்லியன்ட் தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கம்பெனியை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கிற அந்த பொண்ணும். அவரும் அந்த பொண்ணை பார்த்து ஒரு மாதிரி லைட்டாக சிரிக்கிறாரு. ஜேகே பேசாமல் நீயும் நானும் பார்ட்னர் ஆகிக்கலாமான்னு கேட்குது அந்த பொண்ணு. அப்போ ஜேகேவும் அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி பொண்ணுங்க கூடலாம் நான் பார்ட்னராக இருந்துக்கிறது இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜேகே அந்த பொண்ணையை இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி திட்டியும் பேசி விட்டுறாரு. அந்த பொண்ணு ஒரு மாதிரி செம்ம கோவத்தில் ஜேகேயை முறைச்சிட்டு போயிடுறாடா. ஜேகேவோட அசிஸ்டன்ட் தாண்டா டைமை பார்த்துட்டு பாஸ் டைம் ஆச்சு வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜேகேவும் டைமை பார்க்குறாரா. சடனாக அந்த கிளாஸை வச்சுட்டு ஜேகேவும் எந்திரிச்சிடாரு. அவரோட அசிஸ்டன்ட் தாண்டா காரை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஜேகேக்கு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அவரும் உள்ளே உட்காந்துக்கிறாரு. ஜேகேவோட அசிஸ்டன்ட் தாண்டா செம்ம ஃபாஸ்ட்டாக ஜேகேவோட வீட்டுக்கு தாண்டா போகிறாரு. ஜேகேவும் ஒரு மாதிரி அவர் ஃபோனை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே தாண்டா ஜேகேவோட பெட்ரூம் வந்து செம்ம மார்னிங் சவுண்டு. ஒரு பொண்ணு தாண்டா செம்மையாக கத்துது. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே இது ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஜேகே தான் ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருக்காரு. அவரும் ஒரு டவல் தாண்டா வேர் பண்ணிவிட்டு வெளியில் வராரு. ஏய் இன்னும் நீ போலையா என்ன? ஜேகே என்ன அதான் உனக்கு காசு கொடுத்துட்டுல வெளில போ. அந்த பொண்ணும் அந்த காசை எடுத்துகிட்டு வெளியில் போயிடுற அந்த வீட்டை விட்டே. ஜேகேவும் ஒரு மாதிரி தலையை துடைச்சிட்டு அவரோட ஒரு பேண்ட் எடுத்து போட்டு அந்த பெட்லேயே ஒரு மாதிரி லைடாகி ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அவரும் தூங்கிடுறாரா. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜேகே தாண்டா மிரரை பார்த்து அவரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவரும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் தான் போகிறாரு. கீழே பார்த்தா மெய்டு தாண்டா குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜேகே வரதை பார்த்துட்டு வேகமாக அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து டைனிங் டேபிள் வைக்கிறாங்க. அவருக்கும் ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. அவரும் சாப்பிட்றாரா. ஜேகேக்கு ஒரு கால் வருது. அந்த காலை பார்த்தோன்னா அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. அந்த காலையும் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. அந்த சைடு இருந்து தாண்டா மணி கேட்டிருப்பாங்க. கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி காலை கட் பண்ணிவிட்டு அவரும் ஒரு ஃபோன்லேருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரா. அந்த ஃபுட்டை கூட சாப்பிடல. அவரும் கை கழுவிட்டு அப்படியே கோவத்தோடு எந்திரிச்சு வெளியில் போயிடுறாரு. வீட்டுக்கெல்லாம் ஒரு மாதிரி பயம். ஏன்னா இந்த தடவை அமைதியாக போகிற இல்லாட்டி அங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் ஒரு மாதிரி தள்ளி விட்டு டென்ஷனாக இந்த டேபிளே ஒட்டச்சிட்டு போவார். வெளியில் தாண்டா அவரோட அசிஸ்டண்ட் இருப்பார். அவரும் கார் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆஃபீஸ் தாண்டா போகிறாங்க. அவரோட ஆஃபீஸ்க்குள்ளேயே என்ட்ரு ஆகுறாரா. அங்கே இருக்கிற எல்லாமே எந்திரிச்சு நின்று ஒரு மாதிரி விஷ் பண்ணுறாங்க. அங்கே ஒர்க் பார்க்குற லேடியை தாண்டா ஜேகேவே ஒரு மாதிரி டாப் டு பாட்டம் பார்க்குறாளுங்க. ஏன்னா அவர் 2 பட்டனை கலட்டிட்டு வந்திருப்பாரு. லைட்டாக ஒரு ஜஸ்ட்லாம் ஒரு மாதிரி தெரியுது. நம்ம இருக்கான் பாரு பார்க்குறாளுங்க. ஆனால் ஜேகே இதெல்லாம் கண்டுக்கவே இல்லைடா.
அவர் பாட்டில் அவருடைய கேபினுக்கு தான் போகிறாரு. அவரும் அசிஸ்டண்ட்டும் பின்னாடியே தானே போகிறாரு. என்ன எல்லா ப்ராஜெக்ட் முடிச்சிட்டிங்களா, இல்லை என்ன வச்சுருக்கீங்களா பெண்டிங்? இல்லை சார் எல்லாம் முடிச்சாச்சு, அந்த ஃபைல் உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்ட்டு அவரும் ஒரு மாதிரி கடகடன்னு பேசிகிட்டு இருக்காரு. ஜேகே தாண்டா அதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு. பெண்டிங் ஒர்க்கெலாம் எப்போ முடிக்க போகிறீங்க? பாஸ் அது இன்னைக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்றாங்க. சரி, அப்புறம் அது மாதிரி ஏற்பாடு பண்ணிடுங்க. ஓகே சார் அப்படின்ட்டு அவரும் வெளியில் போயிடுறாரு. ஜேகே தாண்டா அவர் 2 காலையும் ஒரு மாதிரி விரித்து உட்காந்துக்கிட்டு அந்த சேர்லேயே ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி படுத்திருக்காரு. அப்புறம் அவரும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரும் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுன்னா இப்போ கொஞ்ச நேரத்துலேயே டோர் நாக் ஆகிற சவுண்டு கேட்குது. அவரும் எஸ் கமன் அப்படின்றாரு. அப்போ ஒரு பொண்ணு தாண்டா உள்ளே வருது. அவளும் வந்தோடனே டோர் லாக் பண்ணிட்டா. வெளியில் அசிஸ்டன்ட் தாண்டா நிற்கிறாரு. ஜேகேவும் எந்திரிச்சு அந்த பொண்ணை தாண்டா ஒரு மாதிரி கிஸ் பண்ணிக்கிட்டே அந்த சீக்ரெட் ரூமுக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்பா அந்த சைடில் இருக்க கபோர்டில் இருக்க ஒரு ரிமோட் எடுத்து அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த ரூமில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை லாக் பண்ணுறாரு. என்ன? அது ஒன்றும் இல்லடி, கேமரா ஆஃப் பண்ணுறேன். ஓ அது எதுக்கு அப்படின்ட்டு அந்த பொண்ணையும் பெட்டில் போட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு அவர் கூட தான் மேக் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு செம்மையாக மார்னிங் சவுண்டு விடுதுடா. ஏன்னா அது சவுண்ட் ப்ரூஃப் ரூம், அதனால் சவுண்டு எதுவுமே கேட்காது. ஜங்குக் நீ செம்ம ஹாட்ரா. ஓ அப்படியா? அந்த பொண்ணு செம்மையாக கத்துது. அவ்வளோ வலிக்குது. ஜங்குக் வலிக்குது விட்டுரு. ஜங்குக் வலிக்குது. உனக்கு வலிக்குது, ஆனால் எனக்கு இது பத்தவே இல்லடி, சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. சின்ன பொண்ணுங்களை தான் கூட்டிகிட்டு வரான்னு தெரில இந்த அசிஸ்டண்ட் அப்படின்ட்டு அவரும் மேக் அவுட் பண்ணி முடிச்சுட்டு எந்திரிச்சிடுறாரு. அந்த பொண்ணும் எந்திரிக்கவே முடியாமல் எந்திரிச்சு தானே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுது. அப்போ ஜேகேவும் அவள் கையிலே காசை தூக்கி போடுறாரா. அவளும் நடக்க முடியாமல் அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் தான் போகிறா. வெளியில் அசிஸ்டண்ட் இருப்பாரா, அவரை பார்த்து செம்மையாக முறைச்சிட்டு அவளும் போகிறா. இவதுக்கு என்னை பார்த்து முறைக்கிறா, அதான் காசு வாங்கிட்டு போகிறாளுகள்ல, அப்புறம் என்ன அவளுக்கு வலிக்குது அப்படின்ட்டு அவரும் உள்ளே வராரு. ஜேகே ரெஸ்ட் ரூமில் தானே அவர் சேஃப்டி யூஸ் பண்ணியிருப்பாரு, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கோட் ஷீட் போட்டு அவரோட கேபினில் வந்து ஒரு சேர்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அசிஸ்டண்ட் தாண்டா ஜேகேவை பார்க்குறாரு. ஏன்னா ஆஃபீஸ் வேலை இல்லாமல் இந்த மாமா வேலைலாம் பார்க்க வைக்கிறாரு பாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்காரு. ஜேகேவும் என்னென்ன மாதிரி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை சார் அப்படின்றாரு. இந்த சைடு நீங்கள் தாண்டா, உங்கள் ஃபேமிலி கொஞ்சம் போர் ஃபேமிலி தாண்டா. உங்களுக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். நீங்கள் காலேஜெலாம் முடிச்சுட்டு வீட்டில் தாண்டா இருக்கீங்க, ஜாப்புக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க. நிறையா கம்பெனிக்கு மெயில் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அங்கெல்லாம் போயிருப்பீங்கடா, உங்களுக்கு வேலையே கிடச்சிருக்காது. பட் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு தாண்டா இருக்கீங்க. உங்கள் அப்பாவுக்கும் அப்பப்போ உங்களுக்கு ஹெல்த் இஸ் வருது. உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் ஒரு ரெண்ட்டுக்கு தாண்டா இருக்கீங்க வீடு. அந்த வீட்டுக்கு கூட உன்னால் காசு கொடுக்க முடில. அதனால உங்கள் அப்பா ஓவர் டியூட்டிலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு ஷிஃப்ட்லாம் அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் அப்பாவை அப்படி பார்க்குறனால. எப்படியாவது வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு நீங்களும் நிறையா கம்பெனிக்கு தான் மெயில் பண்ணுறீங்க, பட் எதுவுமே கிடைக்க மாட்டுது. உங்கள் அப்பாவும் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு தாண்டா வராங்க. நீங்களும் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வர்றாரா. அப்பா ஏப்பா ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நைட் ஷிஃப்ட்லாம் ஏப்பா பார்க்குறீங்க, உங்களுக்கே ரொம்ப ஹெல்த் ரொம்ப வீக்காக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் நல்லா தான் இருக்கேன். நான் தான் சொல்கிறேன் இல்லைப்பா, பார்ட் டைம் ஜாப்பாவது நான் பார்க்குறேன், ஆனால் நீங்கள் ஏன்ப்பா கேட்க மாட்டீங்க. ஓயன்மா நீ படித்ததுக்கு ஏற்றாமல ஒர்க் பாருடா, ஏன்டா கடையிலலாம் போய் வேலை பார்க்குற. அப்பா இதுக்கு தான் உனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன்னா என்ன அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் கேட்குறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவ்வளோ கஷ்டத்துலேயும் உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாரு. நீங்களும் எவ்வளவோ சொல்லியிருப்பீங்க, நான் மார்க்கெட் இந்த மாதிரில கூட ஒர்க் பார்க்குறேன் அப்படின்ட்டுருப்பீங்க நீங்கள். ஆனால் உங்கள் அப்பா கேட்டிருக்கவே மாட்டார், நீ படித்த வேலைக்கு தான் நீ போகணும் அப்படின்ட்டுருப்பாரு. சாப்பிட்டியாடான்னு கேட்குறாங்க. இல்லைப்பா நீங்கள் வருவீங்கன்னு. டைம் என்னம்மா ஆச்சு, என்ன சாப்பிடாம இருக்க. அப்பா நீங்கள் இன்னைக்கு லேட்டு. இல்லைடா, என்னை மாற்றி விட்றதுக்காண்டி ஒருத்தர் வருவார்ல, அவர் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு, ஏன்னா உங்கள் பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதாண்டாம்மா லேட்டாக வந்தார் அதான் அப்படின்றாங்க. சரிங்க பாப்பி, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, நான் குக் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தாண்டா வரார், நீங்களும் உங்கள் அப்பாவும் சாப்பிட்றீங்க. அப்பாவும் உங்கள் ஃபோனுக்கு தாண்டா ஒரு மெயில் வருது. உங்கள் அப்பாவும் உங்கள் ஃபோனை பார்க்குறாரா. அம்மா உனக்கு ஒரு மெயில் வந்திருக்கு,
நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் நீங்கள் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவும் நீங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பிளேட்டை தானே எடுத்து வைக்கிறீங்க. கையெல்லாம் கழுவிட்டு இப்போ உங்கள் ஃபோனை தான் பார்க்குறீங்க. அதை பார்த்து உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு. உங்கள் அப்பாவும் பார்க்குறாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி வாடிடுது. அதையும் உங்கள் அப்பா நோட் பண்ணுறாரு. அப்புறம் நீங்கள் உங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்களும் உங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு டிவி தாண்டா பார்க்குறீங்க. அப்பா நைட்டு வேலை பார்த்துட்டு வந்திருக்கீங்க, போய் ரெஸ்ட் எடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. இருக்கட்டும்டா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அப்புறம் போய் அப்பா தூங்கிக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்கிறாங்க. நீங்களும் டிவி பார்க்குறீங்க. அப்போ உங்கள் அப்பா தாண்டா, என்ன மயில்மா பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்து அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே ஒரு மாதிரி ஆயிட்ட. அது ஒன்றும் இல்லைப்பா. ஏன்டா அப்பாட்ட சொல்லக்கூடாதா என்ன? அப்பா அது எனக்கு நாளைக்கு இன்டர்வியூப்பா. உங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்டா அதை ஒரு மாதிரி சேடாக சொல்கிற? நான் அதுக்கு போகலப்பா. ஏம்மா? சின்ன கம்பெனிலே எனக்கு வேலை கிடைக்க மாட்டுது, இது ரொம்ப பெரிய கம்பெனிப்பா, கண்டிப்பாக எனக்கு கிடைக்காது. அப்புறம் எதுக்கு நாங்கள் போய் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணணும்? அதுக்கு பேசாமல் நான் வீட்டிலே இருந்துருவேன். ஏம்மா முன்னாடியே சொல்கிற? நீ இன்டர்வியூவில் அட்டன் பண்ண, உனக்கு கண்டிப்பாக அந்த கம்பெனியில் வேலை கிடைக்கும். அப்பா கண்டிப்பாக எனக்கு கிடைக்காதுப்பா. எப்படிம்மா சொல்கிற? அது டாப் 1ல் இருக்க ஜியோன் ஜங்குக் கம்பெனிப்பா. அது அவ்வளோ ஃபேமஸான கம்பெனிப்பா. அதில் எப்படிப்பா என்ன மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பா வேலை கிடைக்கும்? நான் போகலப்பா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அப்பா தாண்டா நீ காலையிலுக்கு இன்டர்வியூ போடா, அப்பா சொல்கிறல்ல நாளைக்கு உனக்கு வேலை கிடைக்கும், அப்பாட்ட வந்து நீ ஹாப்பியாக சொல்லுவ அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க. நீங்களே லைட்டாக சிரிக்கிறீங்க. உங்களுக்காண்டி நான் கண்டிப்பாக போகிறேன்ப்பா அப்படின்ட்டு. உங்கள் அப்பாவும் ரெஸ்ட் எடுக்க போயிடுறாரா? நீங்கள் இந்த சைடு தான் நாளைக்கு வேற உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டீங்க. உங்கள் ரூமில் தாண்டா, உங்கள் ரூமில் தான் உங்கள் ஃபைலெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறீங்க, உங்கள் பேக்கில் எடுத்து வச்சுடுறீங்க. கண்டிப்பாக அப்பாவுக்காண்டியாவது போவோம் அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி இந்த ஃபைலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த சைடு ஜேகே தாண்டா அவருடைய அசிஸ்டண்ட்டை பார்த்து நாளைக்கு இன்டர்வியூக்கு எல்லாத்துக்குமே அரேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் ஓகே சார் அப்படின்ட்டு வெளியில் போயிடுறாரு. இந்த சைடு ஜேகே தாண்டா அவரோட ஒர்க்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படியே டைம் ஆகுது. அவரும் லஞ்ச் டைம். அவருடைய அசிஸ்டண்ட் தான் ஃபுட்லாம் வாங்கி வந்து கொடுக்குறாங்க. அவரும் அந்த சீக்ரெட் ரூமில் தாண்டா ஃபுட் சாப்பிட்டு ஒரு மாதிரி சீலிங்கை பார்த்துக்கிட்டே அந்த பெட்டில் படுத்து தூங்குறாரு. இப்படியே டைம் ஆகுது. அவருடைய அசிஸ்டண்ட் தான் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு. அகெயின் அந்த நைட்டு அவருடைய பெட்ரூமில் வந்து மார்னிங் சவுண்டு தான் ஒரு பொண்ணு கூட இன்டிமேட்டாக இருக்கார். இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுதுடா. இந்த சைடு நீங்கள் தாண்டா, உங்கள் அப்பா ஆல்ரெடி அவர் ஒர்க்குக்கு போயிட்டாரு, இன்னும் வரலடா. நீங்கள் தான் வேகமாக எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நீங்கள் ஒரு பிளாக் கலர் டாப் தாண்டா போட்டுட்டு சுடி தாண்டா போட்டுக்கிறீங்க. நீங்களும் ஒரு மாதிரி தலை சீவிட்டு ஒரு மாதிரி போட்டு வச்சுட்டு உங்களுடைய ஃபைல் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டையும் லாக் பண்ணிவிட்டு கீயை வந்து நீங்கள் ஒரு இடத்துல வச்சுருவீங்க. ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு தெரிகிற மாதிரி எடுத்துக்கிடுவாங்க அப்படின்ட்டு. நீங்களும் ஒரு ஆட்டோ தாண்டா பிடிச்சிட்டு ஜேகேவோட கம்பெனி வாசலில் போய் நிற்கிறீங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய கம்பெனியில் எப்படி உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க. சின்ன சின்ன கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டுது, இது எப்படி அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் அப்பா சொன்னனால அந்த கம்பெனிக்குள்ளேயும் கால் எடுத்து வைக்கிறீங்க. உள்ளவும் போகிறீங்கடா. அங்கே ஆல்ரெடி இன்டர்வியூக்கு வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு அவங்கள பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்குது. இவ்வளோ பேர் இருக்கையில் என்னை போய் எப்படி எடுப்பாங்க? அவளும் மாடல் மாடலாக அழகழகாக இருக்காளுங்க. நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்படியே ஒரு பேராக இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வெளியில் தாண்டா வர்றாங்க. ஒரு மாதிரி டல்லாகவும் வராங்க, ஒரு மாதிரி வேலை கிடச்சிட்டும் வர்றாங்க. இப்போ நீங்கள் 2வது ஆளுடா. உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக பயமாக இருக்குது. ஒரு மாதிரி கையெல்லாம் பிணைஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கீங்க. இப்போது உங்கள் நேம் தான் கூப்பிட்றாங்க, மிஸ் வயன் அப்படின்ட்டு. நீங்களும் ஒரு மாதிரி பதட்டத்துலேயே அந்த கேபின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளவும் போகிறீங்க. ஜேகேவை தாண்டா பார்க்குறீங்க. அவ்வளோதான், நீங்கள் ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நிற்கிறீங்க. இது அவர் தானே? நம்ம இவரை ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல. ஒயன், இது அவர் தானே? ஆமாடா, நீங்கள் ஜேகேவை முன்னாடியே பார்த்துருக்கீங்க. 1 மந்த்துக்கு முன்னாடிடா. ஒரு குட்டி பாப்பா தான் அவங்க அம்மா கூட வந்திருக்கோம். அவங்க அம்மாட்ட ஐஸ்கிரீம் கேட்டிருக்கும்டா. உனக்கு தான் கோல்டு அதிகமாக பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன உனக்கு ஐஸ்கிரீம்
அப்படின்ட்டு ஒரு மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு தான்டா, "நீ இப்படி தான் பண்ற, எனக்கு குடுக்கவே மாட்ற" அப்படின்னு அழுதுகிட்டு ஒரு மாரி கோவிச்சுக்கிட்டு தான்டா அந்த சைடு போகுது. "ஏய் நில்லுடி" அப்படின்னு அவங்க அம்மா பின்னாடி தான் வர்றாங்க. அந்த பொண்ணு குடு குடுன்னு ஓடுதுடா. அந்த சைடு தான்டா செம்ம ஃபாஸ்ட்டா ஒரு கார் வந்துகிட்டு இருக்கு. இந்த சைடு நீங்க தான்டா உங்க லக்கேஜ கொண்டுட்டு வந்துகிட்டு இருப்பீங்க. ஏன்னா நீங்க ஒரு மாலுக்கு பர்ச்சேஸ் பண்ண போயிட்டு வந்திருப்பீங்க. அப்ப, "ஏய் இந்த குட்டி பாப்பா ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டா ஓடுது?" அப்படின்னு நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு கார் செம்ம ஃபாஸ்ட்டா வந்துகிட்டு இருக்கு. "ஏய் பாப்பா! ஏய் ஓடாத நில்லு! ஏய் பாப்பா!" அப்படின்னு நீங்களும் கத்திட்டு உங்க கையில இருந்த லக்கேஜ கீழ போட்டு வேகமா தான்டா போய் அந்த பாப்பாவ பிடிக்க போறீங்க. அப்போ லைட்டா கொஞ்சம் தான்டா அந்த கார் சடன் பிரேக் போடுது. இந்த பாப்பா ஒரு மாரி அதிர்ச்சியில அப்படியே கீழ விழுந்துருது. அச்சச்சோ! அப்படின்னு நீங்களும் அந்த பாப்பாவ தூக்கிட்டு ஒரு மாரி காலெல்லாம் மாரி தொடச்சு விட்றீங்க. அந்த பாப்பா ஒரு மாரி அழுகுது. அப்ப இந்த காருக்குள்ளேருந்து நம்ம ஜேகே தான்டா கீழ இறங்கி வராரு. அசிஸ்டன்ட் தான்டா பிரேக் போட்டிருப்பாரு. அசிஸ்டன்ட்டும் கீழ தான்டா இறங்குறாரு. அப்ப ஜேகே "தண்ணி எடுத்துட்டு வாடா" அப்படின்றாங்க. ஓகே பாஸ்" அப்படின்ட்டு அவரும் எடுத்துட்டு கீழ வராரு. ஜேகே தானே அத வாங்குறாரு. நீங்க ஒரு மாரி கால தொடச்சுக்கிட்டு இருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ இந்த வாட்டர் தண்ணி குடுங்க" அப்படின்னு ஜேகே சொல்றாரு. நீங்களும் ஒரு மாரி கைய அவர பார்க்கவே இல்லடா நீங்க ஃபேஸ. அந்த வாட்டர் மட்டும் வாங்கி அந்த பாப்பாவுக்கு தான் மூஞ்சில ஒரு மாரி தொளிச்சு விட்டு ரொம்ப பயந்துருச்சு. தொளிச்சுட்டு அந்த ஃபேஸ்லாம் தொடச்சு விட்டு தண்ணி குடுக்குறீங்க. அப்ப அங்கலாம் ஒரு மாரி கூட்டமாயிடுறாங்க. அந்த பாப்பாவோட அம்மா தான்டா வேகமா பாத்துட்டு ஒரு மாரி அழுதுகிட்டே கிட்ட ஓடியாருது. ஐயோ! என் பொண்ணுக்கு என்னாச்சு? என்னாச்சு? அப்ப அங்க இருக்கிறவங்களாம், "ஏம்மா இப்படிதான் குழந்தைய விட்டுட்டு நீ பாட்டுல இருப்பியா? அவங்க மட்டும் இன்னும் பிரேக் போடலாட்டி என்ன ஆயிருந்திருக்கும்? நல்ல வேளை இந்த பொண்ணும் பொண்ண புடிச்சிருச்சு." அப்படின்ட்டு அங்க இருக்கிறவங்களாம் ஒரு மாரி திட்டுறாங்க. அப்ப ஜேகே தான்டா, "குழந்தைய பத்திரமா பார்த்துக்கங்க. இப்படிலாம் வெளியிலலாம் தனியா விடாதீங்க" அப்படின்ட்டு அவங்கட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திரும்பி நீங்க ஜேகேவ பார்க்குறீங்கடா. அவ்வளோ அழகா இருக்காரு. நீங்க அவரையே பார்த்துக்கிட்டே இருக்கீங்கடா. அந்த பிளாக் கோட் ஷர்ட்ல செம்ம அழகா இருக்காரு. இப்போ அந்த பாப்பா தாண்டா ஒரு மாதிரி பயத்தில் அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்குது. அப்போ கீழே குனிஞ்சு தானே ஜேகே, "பாப்பா இப்படி தான் அம்மா விட்டுட்டு ஓடியாரலாமா?" அந்த பாப்பாவும் ஒரு மாதிரி கண்ணை சிமிட்டி சிமிட்டி ஜேகேவே பார்க்குது. "இனிமே அம்மா விட்டுட்டு எங்கேயும் வெளியில் போகக்கூடாது புரியுதா?" அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறாரு. அந்த பேபி அப்படின்றது. "ஓகே குட் கேர்ள்" அப்படின்ட்டு அவர் சீஸில் தாண்டா ஒரு மாதிரி தட்டிட்டு அவரும் காரில் போயிடுறாரு. நீங்கள் அப்படியே ஜேகேவே வச்சக்கண்ணு வாங்காமல் அந்த கார் போகிற சைடே பார்க்குறீங்க. நீங்களும் ஒரு மண்டையில் ஒரு மாதிரி தட்டிட்டு, "என்னடி இப்படி பார்க்குற? ஐயோ!" அப்படின்ட்டு நீங்களே கீழே போட்ட பேக்லாம் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்கடா. இப்படி தானே நடந்திருக்கும். நீங்களும் ஜேகேவை அப்படியே ஸ்டன்னாகி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஜேகேவும் உங்களை பார்த்துட்டு அவரும் ஃபைல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அவருடைய அசிஸ்டன்ட் தானா, "மிஸ் வயன் ஏன் அங்கேயே நிற்கிறீங்க?" அப்படின்றாரு. பட் அதெல்லாம் அவங்க காதுலேயே கேட்கல. நீங்கள் ஜேகேவே தான் பார்க்குறீங்க. அவரோட அசிஸ்டன்ட் இந்த மாதிரி கூப்பிட்றனால, "என்னாச்சு?" அப்படின்ட்டு அவரும் பார்க்குறாரு. நீங்கள் அங்கேயே நிற்கிறீங்க. "என்னாச்சு? ஏன் அங்கேயே நிற்கிற?" அப்படின்னு ஜேகேவோட வாய்ஸ் கேட்டு தானே நீங்கள் ஒரு மாதிரி பிரிஞ்ச் ஆகிட்டு அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் ஃபைலை எடுத்துகிட்டு போகிறீங்க. அவர் அசிஸ்டன்ட் தானே பார்க்குறாரு. அப்போ உங்கள் ஃபைலை எடுத்து பார்த்து செக் பண்ணுறாரு. எல்லாமே ஓகேவாக இருக்குது. இப்போ ஜேகேட்டையும் கொடுக்குறாரா. அவரும் எல்லாம் பார்க்குறாரு. நீங்கள் நல்லாவே மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, நல்லா படிக்கிறீங்க அப்படின்ட்டு உங்களோட குவாலிட்டியெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு உங்களையும் பார்க்குறாரு. அப்போ அவர் அசிஸ்டன்ட் தானே உங்கள் ஃபைலை கொடுத்துட்டு, ஓகே" அப்படின்றாரு. அவரோட அசிஸ்டன்ட் தானே, "மிஸ் ஒயன் உங்களுக்கு ஜாப் ரெடி, நீங்கள் நாளைக்கு வந்து இந்த கம்பெனிலேருந்து ஒர்க் பார்க்கலாம்" அப்படின்றாரு. உங்களுக்கு நம்பவே முடியல. "சார் என்ன சொன்னீங்க?" "மிஸ் ஒயன் நாளைக்கு இங்கே வந்து நீங்கள் ஒர்க் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு செம்ம ஷாக்குடா. ஏன்னா சின்ன கம்பெனிலே உங்களுக்கு வேலை கிடைக்கல, இவ்வளோ பெரிய கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அந்த ஃபைலை வாங்கிட்டு ஜேகேவரோட பார்த்துட்டு அந்த கம்பெனியை விட்டு வெளியில் போகிறீங்க. உங்களால் இதை தாங்கவே முடியல, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜேகே அப்புறம் இதே கம்பெனியில் அது பாஸாக இருக்காரு அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்படியே டைம் ஆகுதுடா. ஜேகே தான்டா ஒரு மாதிரி அவர் பிஏ பார்க்குறாரு. "சார் ஆல்ரெடி அது வெயிட் பண்ணுறாங்க" அப்படின்றானா. "ஓகே மீட்டிங்லாம் கேன்சல் பண்ணு, இன்டர்வியூ ஸ்டாப் பண்ணிடு" அப்படின்றாரு. "சார் ஆனால் ஸ்டாப் பண்ணு." "ஓகே சார்" அப்படின்ட்டு அவரும் வெளியில் போயிடுறாரு. அப்போ அங்கெல்லாம் சொல்கிறாரு, அவங்க இருக்கிற மீட்டிங் அட்டன் பண்ணலாம் வந்திருப்பாங்கடா, பாதி பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் சொன்னோன்னா ரொம்ப ஒரு மாதிரி கோபமும் வருது,
அது எப்படி எங்களுக்கு நீங்கள் இன்டர்வியூ எடுக்காமயே நீங்கள் எங்களை போ சொல்லலாம் அப்படின்னு ஒரு மாதிரி சண்டை போடுறாங்க. எப்படியோ சொல்லி அவரும் சமாளிச்சிடுறாரு. இப்போ ஒரு பொண்ணு தாண்டா ஜேகேயோட ரூம்குள்ளேயும் போகுது. ஜேகே அந்த பொண்ணு கூட தாண்டா இன்டிமேட்டாக இருக்காரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் வீட்டில் தாண்டா அவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கும் போகிறீங்க. ஆல்ரெடி உங்கள் அப்பா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் சரி அப்பா ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு சத்தமே போடாமல் உங்கள் ரூமுக்கு தாண்டா உங்கள் ஃபைலெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிச்சனுக்கு போகிறீங்க. உங்கள் அப்பாக்காண்டி ஒரு ஸ்வீட் பண்ணுறீங்க. அவ்வளோ லவ்வோட ஸ்வீட் பண்ணுறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அப்பா தானடா. நீங்கள் போக மாட்டோம்னு சொல்லியிருப்பீங்க. உங்கள் அப்பா தான் போடா உனக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எப்படி கிச்சனுக்குள்ளே ஒரு மாதிரி உருட்டுற சவுண்டு கேட்டு உங்கள் அப்பாவும் பொண்ணு வந்துட்டாலா என்ன அப்படின்ட்டு அவரும் எந்திரிச்சு வெளியில் தான் வர்றாரு. நீங்கள் கிச்சனுக்குள்ளே பாத்திரத்தெலாம் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஒயன்மா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அப்பா அப்படின்ட்டு நீங்கள் போய் உங்கள் அப்பா ஹக் பண்ணிக்கிறீங்க. எனக்கு ஜாப் ஓகேவாயிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னம்மா சொல்கிற? ஆமாப்பா, அவ்வளோ பெரிய கம்பெனியில் எனக்கு வேலை கிடச்சிருச்சு. இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். இல்லாட்டி நான் கண்டிப்பாக போயிருந்துருக்கவே மாட்டேன். ஐ லவ் யூப்பா அப்படின்ட்டு உங்கள் அப்பாவுக்கு கிஸ் பண்ணுறீங்க. ஐயோ என் பொண்ணுக்கு வேலை கிடச்சிருச்சு. அப்போ நீங்கள் பண்ண ஸ்வீட்டு தாண்டா போய் கொடுக்குறீங்க. உங்கள் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்பா லைட்டாக தீஞ்சிருச்சு. சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. ஐயோ என் பொண்ணு பார், ஸ்வீட்டை இப்படி தான் கலர் சேஞ்ச் ஆகி கருப்பாக பண்ணுவியாடா அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் சிரிக்கிறாங்க. உங்கள் அப்பா தாண்டா உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. எதுக்குப்பா? இல்லைம்மா, அவ்வளோ பெரிய கம்பெனிக்கு போகிற, நல்ல ட்ரெஸ் கூட இல்லைடா உனக்கு, இந்தா ட்ரெஸ் எடுத்துக்க அப்படின்றாங்க. இல்லை எனக்கு எதுக்குப்பா ட்ரெஸ்ஸு, எனக்கு இருக்கிற ட்ரெஸ்ஸே போதும்ப்பா, நான் அதவே போட்டுக்கிட்டு நாளைக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லைம்மா, இங்கெல்லாம் பணக்காரவங்களாம் வேலைக்கு போவாங்க, அந்த இடத்துல நீ எப்படிம்மா இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு, அதெல்லாம் வேணாம், அப்பா உனக்கு ஒரே ட்ரெஸ்ஸு மட்டும் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்ல போயிடுறாங்கடா. நீங்களும் சொல்லியிருப்பீங்க, பட் உங்கள் அப்பா கேட்டிருக்க மாட்டார். நீங்களும் உங்கள் அப்பா பார்த்து சிரிச்சுட்டு கிச்சனுக்கு தானே போகிறீங்க, ஏன்னா நைட் ஆயிடுச்சு. உங்கள் அப்பாவும் சாப்பிட்டு அவர் வேலைக்கு போகணும்டா, அதனால் நீங்கள் குக் பண்ண போயிட்டீங்க. இந்த சைடு நம்ம ஜேகே தாண்டா, அவர் வீட்டுக்கு தான் போய்கிட்டுருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. அப்போ ஃபோனு தானே ஒரு மாதிரி டைட்டாக பிடிக்கிறாரு. அப்போ அவரோட அசிஸ்டண்ட்டும் பார்க்குறாரு. சார் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்றாரு. சீக்கிரம் போ அப்படின்றாரு. ஓகே சார் அப்படின்ட்டு அவரும் ட்ரைவ் வேகமாக ஃபாஸ்ட்டாக தாண்டா போகிறாங்க. இந்த சைடு உங்கள் அப்பா தாண்டா, அவரும் கடைக்கெல்லாம் போகிறாரு. அவ்வளோ ரிச்சாக இருக்குது ட்ரெஸ் எல்லாம். உங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்ம இவ்வளோ வேலை பார்க்குறோம், இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் கூட எடுக்க முடியலையே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. உங்கள் அப்பா தாண்டா இருக்கிற காசில் உங்களுக்கு 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராங்க. நீங்களும் பார்க்குறீங்க, எதுக்குப்பா ஒரு ட்ரெஸ்ஸு போதாதா, எதுக்கு 2 ட்ரெஸ்ஸு, எதுக்குப்பா அப்படி பண்ணுறீங்க, நீங்கள் சொல்கிறதே கேட்க மாட்டீங்க அப்படின்ட்டு உங்கள் அப்பாட்ட சொல்கிறீங்க. இருக்கட்டும்மா, என்னோட பொண்ணு நாளைக்கு பெரிய கம்பெனியில் வேலைக்கு போகிறா, அவளுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கூட எடுத்து கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கக்கூடாதுல்லடா, அதான் அப்பானால முடிஞ்ச 2 ட்ரெஸ் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குடா. நீங்களும் உங்கள் அப்பாவுக்கு ஃபுட் எடுத்து வைக்கிறீங்க. அவரும் சாப்பிட்டு பத்திரமா இருந்துக்கடா, அடுத்த வாரத்துலேருந்து எனக்கு பகல் ஷிஃப்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கப்பா, உடம்பு ரொம்ப கெடுத்துக்காதீங்கப்பா அப்படின்ட்டு உங்கள் அப்பாட்ட சொல்கிறீங்க. அவரும் போயிடுறாரு. நீங்களும் டோர் லாக் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியோடு அன்றைக்கி ஐஸை க்ளோஸ் பண்ணி தூங்குறீங்கடா. இந்த சைடு தாண்டா ஜேகே அந்த பொண்ணு கூட எல்லாம் முடிச்சுட்டு அந்த பொண்ணு மேலேருந்து எந்திரிக்கிறாரு. அந்த பொண்ணும் ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணுது. ஜேகேவும் ரொம்ப ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படின்னு அந்த காசு தூக்கி போடுறாரு. அவளும் ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறான். ஜேகேவும் ரெஸ்ட் ரூம் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு மாதிரி பேண்ட்லாம் போட்டு வந்து அவர் வீட்டில் தாண்டா படுக்கிறாரு. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜேகேவும் அவர் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஆஃபீஸ் தாண்டா கிளம்பி கீழே வர்றாரு. பார்த்தா அவர் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக ஆகுது. செம்ம கோத்தில் கீழே இறங்கி வந்து கத்துறாரா, உங்களை யார் இங்கே வர சொன்னா, உங்களை தான் நான் இங்கே வரவே கூடாதுன்னு சொன்னேன்ல, உங்களுக்கு தேவையானது பூரா நான் மாதம் மாதம் வாங்கி கொடுக்குறேன்ல, அப்புறம் எதுக்கு இங்கே வர்றீங்க, உங்கள் கால் பட்டாவே நான் அசிங்கமாக நினைக்கிறேன், இங்கேருந்து வெளில போங்க. ஜேகே, என் பேரை சொன்னீங்க உங்களுக்கு அவ்வளோதான். என்ன ஜேகே மறந்துட்டியா என்ன? இந்த அளவுக்கு இருக்கேன்னா அதுக்கு நாங்கள் தான் காரணம். இவ்வளோ பிஸ்னஸ் மேனாக இருக்கிறதுக்கும் நாங்கள் தான் காரணம், புரியுதா? என்னோட சுற்றி நல்லா வாழ்ந்துட்டு என்ன நீங்கள் படிக்க வச்சிங்க, எங்கே படிக்க வச்சிங்க, எனக்கு சோறு கூட போட மாட்டீங்க,
என்ன என் வீட்லேயே என்ன வேலைக்கார மாதிரி நடத்துனீங்க. என்ன ஜேகே, வாயெல்லாம் ரொம்ப நீளுது. காசு கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் போதும். இதுக்கு மேலே உங்களுக்கு கொடுக்க முடியாது. நீ மட்டும் கொடுக்கல, இவ்வளவுக்கு போயிருக்கு உன் பிஸ்னஸை சோஷியல் மீடியாவில் அசிங்கப்படுத்துகிற மாதிரி பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? ஜேகேவும் ஒரு மாதிரி அப்படியே அமைதியாகிறாரு. மூஞ்சிலே நல்லா தெரியுது ஜேகே, நீ ஒரு மாதிரி பயப்படுறேன்னு. ஒழுங்கா என் அக்கௌண்ட்டில் காசு அனுப்பிவிடு அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு போயிடுறாரு. ஜேகேவும் அப்படியே ஒரு மாதிரி அப்படி அவ்வளோ கோவமாகுது அவருக்கு. ஒரு கையெல்லாம் ஒரு மாதிரி முறுக்குறாரு. அவரும் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாராம். அவங்க சொன்ன மாதிரியே அவரும் அக்கௌண்ட்டில் காசு அனுப்பி விட்றாரு. இந்த சைடு நீங்கள் தான்டா ஏமேமா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்களும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்கள் ஃபைல் எடுத்துகிட்டு உங்கள் பேக் எடுத்துகிட்டு ஏமாக தான் போகிறீங்க. பஸ் ஸ்டாப்பில் தானே நிற்கிறீங்க. உங்களுக்கு டைம் வேறு ஆகுது, இன்னும் பஸ்ஸு வரல. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் பஸ்ஸை பிடிச்சி பஸ்ஸில் தானே வந்துக்கிட்டு இருக்கீங்க. டைமை பார்க்குறீங்க, ரொம்ப லேட் ஆகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி சொட்டிங் ஆகுது. நீங்கள் வரும் தொடச்சிக்கிட்டு நீங்களும் இப்போ பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறீங்கடா. வேகமாக நடந்து ஜேகேவோட கம்பெனிக்குள்ளேயும் போகிறீங்க. பார்த்தா அங்கே ஆல்ரெடி எல்லா எம்ப்ளாயும் வந்துட்டாங்க. ஜேகேவோட காரும் நிற்கிது. நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஜேகேவோட காரை. அவ்வளோதான், வந்த ஃபர்ஸ்ட் நாளே உங்களுக்கு இவ்வளோ லேட்டு அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நாளே இவ்வளோ லேட்டாக வரும் அப்படின்ட்டு நீங்களும் உள்ள ஆஃபீஸ்க்குள்ளே போகிறீங்க. அப்போ ஜேகேவோட அசிஸ்டன்ட் தான்டா. என்னம்மா இவ்வளோ லேட்டாக வர? பாஸ் வேறு ஆல்ரெடி உள்ளே போயிட்டாரு. சரி ஓகே போ அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. நீங்களும் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு டோர் நாக் பண்ணுறீங்க. கமேன் அப்படின்றாரு. நீங்களும் உள்ளே ஒரு மாதிரி போகிறீங்கடா. ஜேகே உங்களை பார்க்குறாரு. என்னாச்சு, வந்த ஃபர்ஸ்ட் நாளே இவ்வளோ லேட்டு? சார் அது பஸ்ஸு லேட் ஆயிடுச்சு. என்ன பஸ்ஸா? ஆமாம் சார், பஸ் லேட் ஆயிடுச்சு. அங்கே வேலை பார்க்குறவங்களுக்குலாம் கார் ஸ்கூட்டின்னு வருவாங்கடா. நீங்கள் தான் பஸ்ஸில் வர்றீங்க. சரி ஓகே, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நாள்னாலும் உன்னை விடுறேன். அகெயின் நாளைக்கெல்லாம் அப்படி லேட்டாக வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்ட்டு நீங்களும் ஜேகே பார்க்குறீங்க. அப்போ ஒரு ஃபைல் எடுத்து உங்கள்கிட்ட தானே கொடுக்குறாரு. நீங்களும் ஜேகே பக்கத்தில் போய் ஒரு மாதிரி கை நடுக்கத்தோடு வாங்குறீங்க. அந்த கை இப்படி நடுக்கத்துலேயே கீழே போட்டுடுறீங்க. அதில் இருக்க பேப்பர்ஸ்லாம் ஒன்று ரெண்டு கீழே விழுந்துருது. என்ன அப்படின்னு, சாரி சார் சாரி அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி குனிஞ்சு அந்த ஃபைலெல்லாம் ஒரு மாதிரி கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அவரும் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஒரு பிங்க் கலர் சுடிதாண்டா போட்டிருக்கீங்க, பிளாக் கலர் ப்ரேசியர் போட்டிருக்கீங்க. அது நல்லா தெரியுது. ஜேகேவும் அப்படியே உங்களையே பார்க்குறாரு. உங்கள் செஸ்ட்டு ஒரு மாதிரி நல்லா ரிவீலாக தெரியுது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எவ்வளோ நேரம் எடுப்ப அப்படின்ட்டு. சாரி சார் அப்படின்ட்டு நீங்களும் பேமெண்ட் எடுத்துகிட்டு தேங்க்யூ சார் அப்படின்ட்டு நீங்கள் வெளியில் போகிறீங்க. ஜேகே அவ்வளோதான்டா. உங்களை அந்த மாதிரி பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி அவர் கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. அவர் ஃபோனை தான் ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. ஜேகே, உன்னோட எம்ப்ளாயி மேலே கண்ணு போகக்கூடாது. அவங்கெல்லாம் உனக்கு வேலை பார்க்குறவங்க, அவ்வளோதான் அப்படின்ட்டு அவரும் ஒரு மாதிரி நார்மலாக இருக்கார். நீங்களும் உங்கள் ஃபைல் எடுத்துகிட்டு வெளியில் தாண்டா வர்றீங்க. ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு சுற்றி பார்க்குறீங்க. அவ்வளோ பெரிய கம்பெனி, அங்கே நிறையா பேர் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு எங்கே போகிறதுனே தெரியலை. ஒரு மாதிரி திரு திருன்னு முழிக்கிறீங்கடா. அப்போ உங்கள் ஷோல்டரில் ஒரு மாதிரி ஹேண்டு படுது. நீங்களும் ஒரு மாதிரி பயந்துடுறீங்க. திரும்பி யாருன்னு பார்க்குறீங்க. ஹாய், என்ன பயந்துட்டியா? மை நேம் இஸ் மாஹி. உன் பேர் என்ன? வயன். ஓ நைஸ் நேம். ஏன் இங்கேயே நிற்கிற? இல்லை எங்கே போகிறேன்னு தெரில. எங்கே போகிறேன்னு தெரிலையா? அப்போ அங்கே மேனேஜர் தாண்டா வந்துக்கிட்டு இருக்காரு. மாஹி, இங்கே என்ன பண்ணுற வேலை பார்க்காம? சார், புதுசாக வந்த எம்ப்ளாயை வெல்கம் பண்ணுறேன் சார் அப்படின்னு அவள் சொல்கிறா. அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன், நீ பிசம உன் வேலையை பாரு. ஓ வந்துட்டான் அப்படின்ட்டு அவளும் போயிடுறா. என்ன ஒயன் இங்கே நிற்கிற? சார் எங்கே போகிறேன்னு தெரில. ஓ அப்படியா அப்படின்ட்டு வா அப்படின்ட்டு உங்களையும் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ உங்களோட கேபினை தாண்டா காட்டுறாரு. இதுதான் உன்னோட கேபின் ஒயன். நீ ஒர்க் பார்க்குற மாதிரி இங்கே லேப்டாப் எல்லாம் இருக்குது. ஏதாவது டவுட்னா என்ன கேளு அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. நீங்களும் உள்ளே தாண்டா போகிறீங்க. அவ்வளோ பெரிய கேபினாக இருக்குது. நீங்களும் அந்த சேரில் ஒரு மாதிரி உட்காந்துட்டு அந்த சேரே ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அது ரொம்ப நாள் உங்களுக்கு ஆசை இந்த மாதிரி கம்பெனிலலாம் ஒர்க் பார்க்கணும் அப்படின்ட்டு. நீங்களும் உங்கள் ஃபைலை செக் பார்த்துட்டு நீங்களும் ஒர்க் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகிட்டு நீங்கள் ஜேகேவோட
கேபினை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. அப்போ சடனாக உங்கள் ஹெட்டில் ஒரு மாதிரி அடிச்சுட்டு, ஏய் உயன், சைட் அடிச்சதுலாம் போதும்டி, இப்போதைக்கு வேலை பாரு, வந்த அன்னைக்கு இப்படி பண்ணாத அப்படின்ட்டு நீங்களாம் உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு நீங்களே வேலை பார்க்குறீங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ உங்களுக்கு அந்த ஃபைலில் ஒரு டவுட்டு, யார்கிட்ட கேட்குன்னு தெரியாமல் ஒரு மாதிரி திருன்னு பார்க்குறீங்க. நீங்கள் உங்கள் கேபினை விட்டு வெளியில் வர்றீங்கடா. அப்போ மாஹி தாண்டா உங்களை பார்க்குறான். என்ன, ஏன் இப்படி திருன்னு நிற்கிறான் அப்படின்ட்டு அவளும் உங்கள் பக்கத்தில் வந்து, என்னாச்சு? அது எனக்கு ஒரு டவுட்டு. என்கிட்ட சொல்லு, நான் பார்க்குறேன், இதுலலாம் நான் எக்ஸ்பர்ட் அப்படின்ட்டு அவரும் ஒரு மாதிரி பில்டப் விட்றா. அவள் வந்து 2 மந்த்து தான்டா ஆகுது. நீங்களும் ஃபைலை காட்டுறீங்க. ஓ இதானே, அப்பா நான் எதுவும் வேறு எதுவும் நினச்சிட்டேன், எங்கே நம்மளுக்கு தெரியாதது கேட்டுருவாளோ அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்த்து தானே வந்தோம் அப்படின்ட்டு மாகியும் ஒரு மாதிரி மனசுக்கு நினச்சிட்டு உங்களுக்கும் அதை கிளியர் பண்ணுறான். மாஹி தாண்டா உங்கள் கையை பிடிச்சி கேன்டீனுக்கு கூட்டி போகிறான். அவ்வளோ பெருசாக இருக்குது, ஃபுட் ஐட்டமே விதவிதமாக இருக்குடா. என்னடி ஒயன், இதுதான் நம்ம கேன்டீன், இங்கே தான் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறா. ஒயன், உன்னை அடி பொடின்னு கூப்பிடலாம்ல? ஓகே. அப்போ அவளும் கை கொடுத்து, இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நீயும் எதுவும் மறைக்கக்கூடாது, நானும் எதுவும் மறைக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. நீங்களும் மாகே தானே ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இங்கே அவள் வந்து 2 மந்த்து தானடா ஆகுது. அதனால அவளுக்கு என்ன நடந்துச்சு, இங்கே இருக்கிற எம்ப்ளாயி பற்றிலாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறா, எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. நீங்களும் எல்லாத்துக்கும் தலையாட்டுறீங்க. இப்படியே சாப்பிட்டு ஓகே. இப்போ உங்கள் கேபினுக்கு வந்து நீங்களும் ஒர்க் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் அவளும் ஒர்க் பார்க்குறாடா. மாகிக்கு தானே நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. அவளும் என்னென்ன மாதிரி கேட்குறா. நான் முடிச்சிட்டேன், என்ன பண்ணுறது? முடிச்சிட்டேன்னா போய் சாரை பாரு. அது எப்படி? ஒயன், நான்லாம் ஒரு ஃபைலை கொடுத்ததுக்கு 2 டேஸ் எடுத்துக்கிட்டேன், நீ அது 1 டே தான் எடுத்திருக்க. உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குடி. ஓகே, நீ தான் முடிச்சிட்டேல, போய் கொடுப்போ. ஓகே அப்படின்ட்டு நீங்களும் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு நீங்களும் வெளியில் தாண்டா போகிறீங்க. ஜேகேயோட டோர் தான் நாக் பண்ணுறீங்க. ஸ்கம்மன் அப்படின்றாரு. நீங்களே லைட்டாக அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே தான் போகிறீங்க. ஜேகேவும் அவரோட அசிஸ்டண்ட்டும் ஒரு மாதிரி ஃபைலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன சார் முடிச்சிட்டேன் அப்படின்றீங்க? என்னது முடிச்சிட்டியா? கொண்டு வா அப்படின்றாரு. நீங்களும் ஒரு மாதிரி கொடுக்குறீங்க. அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு அந்த ஃபைல் எடுத்து அவர் அசிஸ்டண்ட்டை கொடுத்துட்றாராம். அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு ஜேகேயை பார்த்துட்டு உங்களையும் பார்க்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி எதுவும் மிஸ்டேக்காக இருக்கும்போது ஒரு மாதிரி பயப்படுறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஷாக். ஏன்னா 2 டேஸ் வந்தவங்க அப்புறம் 2 டேஸ் எடுத்துக்கிடுவாங்க, இல்லாட்டி 1 வீக் கூட எடுத்துக்கிடுவாங்க. நீங்கள் உடனே ஒரு நாள்லேயே முடிச்சிட்டிங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அசிஸ்டண்ட் தாண்டா உங்களையும் வெளியில் போக சொல்லிடுறாங்க. நீங்களும் அந்த கேபினை விட்டே வெளியில் போயிடுறீங்க. ஜேகே தாண்டா அவர் அசிஸ்டண்ட்டை பார்த்து, பரவாயில்ல, இந்த பொண்ணு நல்லாவே ஒர்க் பார்க்குறா அப்படின்றாரு. ஆமாம் பாஸ், ஒரு நாள்லேயே முடிச்சிட்டா அப்படின்றாரு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தானே டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. பாஸ் எதுவுமே சொல்லலை. ஏய், அதுக்கேண்டி ஒரு மாதிரி பேசுகிற? அப்போனா நீ கரெக்டாக பண்ணிட்டேன்னு அர்த்தம்டி, இதுக்கே ஃபீல் பண்ணுற? நிஜமாவா? ஆமாம், இல்லாட்டி திட்டிருப்பார். நான்லாம் ஃபர்ஸ்ட் நாள் மிஸ்டேக்லேயே திட்டு வாங்கிட்டேன் தெரியுமா? நீயாவது ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்ட. இப்படி டைம் ஆகுதுன்னா நீங்களும் ஆஃபீஸ், இப்படியே ஆஃபீஸும் முடியுதுடா. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு தான் வெளியில் வர்றீங்க. ஓகே மாஹி அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன நில்ல, நானும் வர்றேன். இல்லைடி, எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறீங்க. எனது பஸ்ஸில் போறியா? அப்போ வெயிட் பண்ணு, என் பைக் எடுத்துகிட்டு வரேன். எனது பைக்கா? அப்படின்னு அவளும் ஒரு பைக் எடுத்து உங்கள் முன்னாடி நிப்பாடுறா. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கீங்கடா. ஏறி அப்படின்றா. இல்லை மாஹி. ஏய் சும்மா ஏறி, நான் நல்லா தான் ஓட்டுவேன் அப்படின்றா. நீங்களே ஏறி உட்காந்துக்கிறீங்களா? அவளும் ஒரு திருவுறா. நீங்கள் பயந்துட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னடி பயப்படுற? இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு டே. அப்படியே இதுலேருந்து என்ன தெரியுது? நீ சிங்கிள்னு தெரியுது. ஆமாம், நான் சிங்கிள் தான். சரி ஒயன், எங்கே இருக்கு உங்கள் வீடு? அப்போ நீங்களும் சொல்கிறீங்கடா. நிஜமாவா? ஏய், எங்கள் வீடு அந்த சைடு தாண்டி இருக்கு. நிஜமாவா? 2 ஸ்ட்ரீட் தள்ளிடி அப்படின்றா. அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. அவளும் பைக் போய் உங்கள் வீட்டுக்கு தானே ஸ்டாப் பண்ணுறா. நீங்களே இறங்குறீங்க. ஒரு மாதிரி தலையே உங்களுக்கு சுற்றுது. ஓகே ஒயன், நாளைக்கு வந்து நான் அவனை பிக்கப் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் ஓகே சொல்கிறீங்கடா. அவளும் பைக் எடுத்துகிட்டு போயிடுறான். நீங்கள் அவளையும் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்கு தானே போகிறீங்க. பார்த்தா உங்கள் அப்பா வீட்டில் தான் இருக்காங்க.
நீங்களும் ஓடி போய் உங்கள் அப்பாவை தான் பார்க்குறீங்க. வந்துட்டீங்களாப்பா? ஆமாம் ஒயன், இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டேன். ஏன்னா நாளையிலேருந்து பகல் ஷிஃப்ட்டுடா அப்படின்றாங்க. ஒயன், ஃபஸ்ட் டைம் ஒர்க் போயிருக்கேன். எப்படிடா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுப்பா. அப்பா, இனிமேல் நீங்கள் ஒர்க்குக்கு போவேணாம், நானே எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒயன், ஃபஸ்ட் நாள் வேலைக்கு போனோடனே அப்பா வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிற பார்த்தியா? அப்பா இல்லைப்பா, உங்களுக்கே முடியாமல் அப்பப்போ வருது, அதான் நான் தான் வேலைக்கு போகிறேன்ல, நீங்கள் வீட்டில் இருங்க அப்படின்றீங்க. இல்லை ஒயன், கொஞ்சம் நம்மளுக்கும் கொஞ்சம் கடையெல்லாம் இருக்குல்லடா, அதெல்லாம் கட்டுற வரைக்கும் அப்பாவும் கொஞ்சம் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் சொல்கிறாங்க. நீங்களும் ஓகே அப்படின்னு விட்டுறீங்கடா. சரிம்மா, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, அப்பா சமைச்சிட்டே சாப்பிட்டு தூங்குடா, உனக்கும் டயர்டாக இருக்கும் அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்கிறாங்க. நீங்களும் ஒரு மாதிரியாக தான் இருக்கீங்க. நீங்களே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபுட் சாப்பிட்டு போய் உங்கள் ரூமுக்கு தானே போகிறீங்க. உங்கள் பெட்டில் போய் படுத்துக்கிறீங்க. உங்களுக்கு ஜேகேவை பார்த்து தானே ஞாபகம் வருது. ஓயன், அன்னைக்கு பார்த்தவர் இன்னைக்கு உன்னோட பாஸாக இருக்காரு. ஓயன், நீ ரொம்ப கொடுத்து வச்சவ தான். அன்னைக்கே ரொம்ப மிஸ் பண்ணேன். அகைன் பார்த்துட மாட்டோமான்னு. இனி டெய்லி பார்க்கலாம் என்னோட சங்குக்க அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு, நீங்களும் ஒரு மாதிரி பில்லோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, சங்குக்கா எனக்கு சாவடிக்கிற அப்படின்னு நீங்களும் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு தூங்கிடுறீங்க. இந்த சைடு ஜேகே தாண்டா ஒரு பொண்ணு கூட செம்மையாக மேட்ரு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு செம்மையாக மூடிங் பண்ணி கத்துது. ஜேகே உடம்பு அப்புறம் அவ்வளோ சொட்டிங்கடா. அவரும் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு மேலேருந்து எந்திரிச்சிடுறாரு. அவர் ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த பொண்ணுக்கு காசும் கொடுத்துட்றாரா. அந்த பொண்ணு ஒரு மாதிரி நடக்கவே முடியாமல் அந்த இடத்த விட்டும் போயிடுது. ஜேகே தாண்டா அவர் ரெஸ்ட் ரூமில் போய் சேஃப்டி யூஸ் பண்ணியிருப்பாரு, அதையும் ஒரு மாதிரி கழட்டி போட்டு அவரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பேண்ட் போட்டு அவர் வந்து பெட்லேயும் ஒரு மாதிரி படுத்துடுறாரா. நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் தாண்டா நல்லா தூங்குறீங்க. உங்கள் அப்பா தான் டோர் நாக் பண்ணுறாங்க. நீங்கள் தாண்டா ஓப்பன் பண்ணுறீங்க. அப்பா, அம்மா ஆஃபீஸ் டைம் ஆச்சுமா, கிளம்பலையாடா? அப்போ நீங்கள் தான் ஐயோப்பா மறந்துட்டேன் அப்படின்ட்டு நீங்களும் வேகமாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வரீங்கடா. ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஆர்ன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். உங்கள் அப்பாவும் வெளியில் போய் பார்க்குறாங்க. யாருமா? அங்கிள், நான் ஒயனோட ஃப்ரெண்டு மாஹி அப்படின்றா. நீங்களும் ஒரு மாதிரி எட்டி பார்க்குறீங்க. அவளாம் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு பையன் மாதிரி இருக்கா. அவளே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்க. ஏய் என்னடி டைம் ஆச்சு வரலையா? சாரி மாஹி அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி பேக் எடுத்து போட்டு போயிடுறீங்க. ஒயன், சாப்பிட்லையாடா? இல்லைப்பா எனக்கு பசிக்கல அப்படின்ட்டு போயிடுறீங்க. ஏய் சாப்பிட்லையாடி? எனக்கு பசிக்கல, டைம் ஆச்சு வாடி அப்படின்ட்டு அவளும் கிளம்பி போயிடுறான். அப்பா நீங்கள் வேலைக்கு பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. சரிடா அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரா. நீங்களும் இந்த சைடு தாண்டா உங்கள் ஃப்ரெண்டை பிடிச்சிக்கிறீங்க. அவன் செம்ம ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கான். ஏய் ஒயன், ஏய் மாஹி ப்ளீஸ் ப்ளீஸ் பைய போடி. ஏய் டைம் ஆச்சுடி ஆல்ரெடி, நானே லேட்டாக தானே எந்திரிச்சேன் அப்படின்ட்டு அவளும் சொல்கிறான். ஸ்ட்ரைட்டாக போய் இப்போ ஆஃபீஸில் தானே ஸ்டாப் ஆகுது. கீழே இறங்குறீங்கடா, உங்களுக்கு தலையெல்லாம் ஒரு மாதிரி சுற்றுது. உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்களை பிடிச்சிக்கிறா. ஏய் என்னடி? ஏய் எனக்கு தலையெல்லாம் சுற்றுடி, இப்படியா வருவ? ஐயையோ இனிமேல் பழையக்கடி அப்படின்னு அவளும் சொல்கிறா. உங்களை பிடிச்சிக்கிட்டே தான் அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயும் கூட்டி போகிறான். ஏய் இன்னும் நம்ம பாஸ் வரல அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் கேபின் போயிடுறீங்க. அவளும் அவளோட கேபின் போயிடுறாடா. அப்போ மாஹி தாண்டா பக்கத்தில் இருக்க ஒரு பையனை பார்த்து விசில் அடிக்கிறான். அந்த பையனும் முடியல அப்படின்ட்டு அவரும் ஒரு ஒர்க் என்ன வந்ததுலேருந்து நம்மளும் ரூட் விட்றோம், பட் சிக்கவே மாட்றானே. பார்க்கலாம் அப்படின்ட்டு அவளும் அவளுடைய ஒர்க் பார்க்குறா. இந்த சைடு நீங்கள் தாண்டா. என்ன ஜங்குக் சார் இன்னும் வரல? ஐயோ பார்க்காம என்னால் இருக்கவே முடியல. ஏய் ஒயன், என்னடி ஜங்குக் சார் லவ் பண்ணுறியா என்ன அப்படின்ட்டு உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கிறீங்கடா. இப்போ உங்கள் கேபினையும் க்ராஸ் பண்ணி ஜேகே தாண்டா போய்கிட்டு இருக்காரு. அவர் பின்னாடி அவரோட அசிஸ்டண்ட்டும் போகிறாரு. நீங்கள் இப்போ ஜேகேவே வச்சக்கண்ணு வாங்காமல் பார்க்குறீங்க. இன்னைக்கு ப்ளூ கலர் கோட்ஷர்ட்டில் செம்மையாக இருக்காரா. ஜங்குக் சார் இந்த ப்ளூ கலர் உங்களுக்கு செம்மையாக இருக்குது அப்படின்னு நீங்களும் ஒரு மாதிரி கன்னத்தில் கை வச்சுக்கிட்டே பார்க்குறீங்க. அவர் கேபினை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளவும் போயிட்டாரா. உங்கள் ஃப்ரெண்டு தானே உங்களுக்கு கால் பண்ணுறா. அப்போ நீங்களும் உங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. இவளுக்கு என்ன அப்படின்ட்டு கால் அட்டன் பண்ணுறீங்க. என்னமாகி? ஒயன் சொல்லுடி, என்னடி பண்ணுற? நான் என்ன பண்ணுவேன், வேலை தான் பார்க்குறேன். என்னால் தாண்டி வேலையே பார்க்க முடியல. ஏண்டி? என் பக்கத்தில் ஒரு பையன் இருக்காண்டி, ஜானுன்னு, செம்ம அழகாக இருப்பான். நானும் எவ்வளவோ ரூட் விட்றேன், பட் பையன் தான் சிக்கவே மாட்றான். ஏதாவது ஐடியா கொடுவேன். நானா? அப்போ நீ இல்லாமல் என்ன பக்கத்து வீட்டுக்காரனா?
நானா? ஏய் எனக்கு அதெல்லாம் தெரியாதுடி, நான் ஆள விட்டுரு அப்படின்ட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நீங்களும் உங்கள் ஒர்க்கை பார்க்குறீங்க. ஜேகே தான்டா அவர் அசிஸ்டண்ட்டை ஒரு ஃபைல் எடுத்து கொடுக்குறாரு. அவர் என்னன்ற மாதிரி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அதில் நியூ ப்ராஜெக்ட் வந்திருக்கு. சார், இதான் இந்த டிசைன் நம்மளுக்கு அடுத்த ஆடிஷனுக்கு தேவைப்படுது, அரேஞ்ச் பண்ணிடுங்க. அது மாதிரி இங்கே இருக்கிற எம்ப்ளாயிகளுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி எனக்கு இது இம்மிடியேட்டாக வேணும் இதே டிசைனில் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் பாஸ், இது கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்குது, பட் எனக்கு இதே டிசைனில் இதே மாடலில் வேணும் அப்படின்றாரு. அவரும் அந்த கேபினை விட்டு வெளியில் போகிறாரு. அப்பா அவரோட அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு கூப்பிட்றாரு. அவரும் திரும்புகிறாரா, ரெடி பண்ணிட்டியா? லேட் எதுவும் முடிடக்கூடாது. நைட்டே எனக்கு லேட் ஆனோன்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல சார். அது ஆல்ரெடி கால் பண்ணிட்டு சார், வந்துடுவாங்க அப்படின்ட்டு அவரும் வெளியில் போயிடுறாரு. இங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் தாண்டா அந்த டிசைனை எல்லாத்துக்குமே பாஸ் பண்ணுறாங்க. அவங்களும் பார்த்துட்டு என்னது இவ்வளோ ரஃப்பாக இருக்குது, இது எப்படி எங்களால் முடிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அங்கேயே ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் கேபினுக்கும் தாண்டா அது வருது. நீங்களும் பார்க்குறீங்க, என்னது டிசைன்லாம் ஓகே சூப்பராக இருக்குது, பட் இதுதான் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே இதை பார்க்குறீங்கடா. இதை இப்படி பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் அதுலேயே ஒரு வேறு மாதிரி டிசைன் பண்ணுறீங்க. ஜேகேவோட அசிஸ்டன்ட் தாண்டா ஏதோ லிஃப்டில் ஏதோ ஸ்டாஃப் ஆகி நிற்கிது அப்படின்றாங்க. அதை பார்க்க போயிடுறாரு. நீங்களும் மாகிட்ட தாண்டா கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணி போகிறத பார்க்கவே இல்லை. மாகி, டிசைன்லாம் செம்மையாக இருக்குடி, பட் இதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பண்ண டிசைனை அவளுக்கும் காட்டுறீங்க. ஒயன், இது சூப்பராக இருக்குடி, பட் உன்னால் எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது? சார் சொன்னதை விட இது சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறீங்க. இதை மட்டும் நீ சாப்பிட்டு காட்டின கண்டிப்பாக நீ தாண்டி அதை உன் கையாலவே அவர் பண்ண சொல்லிடுவாரி அப்படின்னு சொல்கிறா. நிஜமாவா? நீ வேணா சாப்பிட்ட கேளு அப்படின்றா. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. சும்மா போடி அப்படின்றா. நீங்களும் அதை எடுத்துக்கிட்டு தாண்டா இப்போ ஜேகேவோட கேபினையும் நாக் பண்ணுறீங்க. பட் உள்ளுக்க இருந்து எந்த ரிப்ளையும் வரல. என்ன அப்படின்ட்டு நீங்களும் கேபினை தாண்டா ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அப்படியே உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. உங்கள் கையில் வச்சிருந்த ஃபைலை ஒரு மாதிரி கீழே போட்டுறீங்க. ஏன்னா ஜேகே அந்த பொண்ணு தாண்டா செம்மையாக அந்த சோஃபாவில் போட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டில் ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரி இந்த ஃபைலை கீழே போட்டிருப்பீங்களடா. அப்போ அவரு என்னன்ற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் தான். அவள் தாண்டா ஜேகேவை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்களால் இதை பார்க்கவே முடியலை. அந்த ஃபைலெல்லாம் ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறீங்க. ஜேகேவுக்கு இந்த அசிஸ்டண்ட் எங்கே போயிட்டான்? ஐயோ, இவ வேற பார்த்துட்டான். நீ வாடி உள்ள. அவளையும் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி அவரை ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே உள்ளே கூட்டி போயிடுறாரு அந்த சீக்ரெட் ரூம்குள்ளே.